Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேறிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு தொழிற்பயிற்சி மையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். www.skilltraining.tn.gov.in. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ITI மாணவர் சேர்க்கை 2023, ப்ராஸ்பெக்டஸ் அட்மிஷன் 2023, நோட்டிபிகேஷன் அட்மிஷன் 2023, அந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ITI மாணவர் சேர்க்கை 2023 அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 2023 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த மெனுல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ITI டீடைல்ஸ் வரும். அதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ITI டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களோட விவரங்களை கொடுத்திருக்காங்க. உங்க மாவட்டத்துல எந்தெந்த ITI, அரசு ITI, அரசு உதவி பெறும் ITI அந்த மாதிரி தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்குங்கிற விவரத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல PDF ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. உங்க மாவட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் தொழிற்பிரிவுகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சேர்க்கை 2023. நான் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்கள், தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் விவரங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த முகவரியில இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்குங்கிறது, எது எது அரசு தொழிற்பயிற்சி நிலையம், எது எது தனியார் தொழிற்பயிற்சி நிலையம் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்தந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் இருக்கக்கூடிய கோர்ஸ் விவரங்கள் கொடுத்திருக்காங்க, அதோட டூரேஷன் கொடுத்திருக்காங்க, குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, தொழிற்பிரிவு வகை கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நான் இப்போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ITI கோணம் நாகர்கோயில். இதுல இருக்கக்கூடிய கோர்ஸ் விவரங்கள் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், இதோட கோர்ஸ் டூரேஷன் 1 ஆண்டு, குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பொறிப்பகுதி பொருத்தினார், கப்பல் இயந்திர பொருத்தினார், கம்மியர் மோட்டார் வாகனம், குளிர்பதனம் மற்றும் தட்பவெப்ப நிலை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பவியலாளர் அந்த மாதிரி கோர்ஸ் விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. திருப்பி இந்த டவுன்லோட் அந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டாடா சென்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல கொடுத்திருக்காங்க ITI சேர்க்கை 2023 மாறிவரும் தொழிற்சாலைகளில் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன், அதாவது டாடா டெக்னாலஜி இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்தப்பட்டு தமிழ்நாட்டில் கீழ்கண்ட 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து புரிஞ்சுக்கலாம். திருப்பி இந்த மெனுல வந்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கை கலந்தாய்வுக்கான நிகழ்ச்சி நிரல் 2023 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே விண்ணப்பங்கள் பதிவு செய்ய துவங்கும் நாள் 24/5/2023. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 7/6/2023. விண்ணப்பங்கள் சான்றிதழ்களுடன் சரிபார்த்து ஒப்புதல் வழங்க நோடல் ITIக்கு கடைசி நாள் 9/6/2023. மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியீடு 10/6/2023. அப்புறம் முன்னுரிமை கோரும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தின் போது முன்னுரிமை விருப்பங்களுக்கு ஏற்ப தெரிவு செய்த தொழிற்பயிற்சி நிலையங்களின் அடிப்படையில் தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்பட்டு விவரங்களை தெரிவித்து விண்ணப்பதாரர்களுக்கு குறுந்தகவல் அனுப்புதல் 14/6/2023. அந்த மாதிரி கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் எந்தெந்த இடங்கள்ல இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்குங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நேரடியா ஆன்லைன்ல விண்ணப்பம் பதிவு செய்ய முடியாதவர்கள் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வழியாகவும் நீங்க பதிவு பண்ணலாம். உங்களோட சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போனீங்கன்னா அங்கேயே பதிவு பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் டீடைல்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த மெனுவிலேயே அட்மிஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க, எலிஜிபிலிட்டி கேட்டகரி கொடுத்திருக்காங்க, டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் TC அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, தொழிற்பயிற்சி நிலையங்களில், அதாவது ITI மாணவர்கள் சேர்க்கை 2023. 2023ஆம் ஆண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரவும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்திடவும் இணையதளம் வாயிலாக 24/5/2023 முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
விண்ணப்பிக்கும் முறை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் மாநிலம் முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் 147 சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்மையங்களின் பட்டியல் மேற்குறித்த இணையதள முகவரியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதோட கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டண தொகையானது ரூபாய் 50. விண்ணப்பதாரர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் வாயிலாக செலுத்தலாம். இதோட விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50. அப்புறம் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 7/6/2023. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். மேலும் தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கைக்காக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரியிலும் அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி கொடுத்திருக்காங்க, தொலைபேசி எண் கொடுத்திருக்காங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த முகவரியில நீங்க தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதோட ப்ராஸ்பெக்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை விளக்க குறிப்பேடு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 2023. இதுல தொழிற்பயிற்சி நிலையங்கள் பத்திய அனைத்து விவரங்களுமே இதுல கொடுத்திருக்காங்க. நீங்க கிளியரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இதுல பொது தகவல்கள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பயிற்சி, இடைப்பயிற்சி, இரட்டை பயிற்சி முறை, கல்வி தகுதி, வயது வரம்பு, சிறப்பு இனத்தவருக்கான ஒதுக்கீடு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன்னொன்னா கிளியரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவான தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள், சுயநிதி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளதை அடுத்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இவ்விளக்க குறிப்பில் தரப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தையும் கவனமுடன் படித்து தெரிந்து கொள்ளவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பயிற்சி விவரங்கள், கல்வி தகுதி என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள். அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் டிசி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுதான் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் டிசி, அதாவது மாற்றுச் சான்றிதழுக்கான உறுதிமொழி படிவம். பள்ளிகளில் இருந்து மாற்றுச் சான்றிதழ் உடனடியாக பெற இயலாத மாணவர்கள் மட்டுமே இந்த படிவத்தில் பூர்த்தி செய்து பதிவேற்ற வேண்டும். அதாவது ஒருவேளை உங்க ஸ்கூல்ல இருந்து உங்க டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது இந்த சான்றிதழை நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒருவேளை டிசி கிடைக்காம இருந்தா மட்டும்தான் இந்த உறுதிமொழி படிவம் நீங்க ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். டிசி உங்க கையில இருந்துச்சுன்னா இந்த படிவத்தை நீங்க ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி இந்த மெனுஸ்ல கொடுத்திருக்க விவரங்கள் எல்லாமே கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இனி எப்படி இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்காக ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ஹோம் பேஜ்லயே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக படிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விளக்க கையேட்டினை கவனமாக படித்து புரிந்து கொள்ளவும், விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வது எப்படி என்பது தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள வீடியோ மற்றும் கையேட்டினை கவனமாக பார்த்து புரிந்து கொள்ளவும், குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து பதிவுகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்யவும் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பூர்த்தி செய்த விவரங்கள் தவறு என தெரிய வரும்போது தங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பம் பதிவு செய்யும் போது கீழ்காணும் ஆவணங்களை வைத்துக் கொள்ளவும். அதாவது என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கீழ்காணும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யும் பொருட்டு ஸ்கேன் செய்து JPEG வடிவில் வைத்துக் கொள்ளவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபைல் சைஸ் 50 KB to 100 KB உள்ளாடி இருக்கணும். என்னென்ன சான்றிதழ் நீங்க அப்லோட் பண்ண வேண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் இல்லை என்றால் அதற்கான மாதிரி சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். அப்புறம் கம்யூனிட்டி சான்றிதழ், அப்புறம் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் சர்டிபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சான்றிதழ், அப்புறம் மிகிரேஷன் சர்டிபிகேட், அந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான சான்றிதழ்களை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்னேச்சர் ஆகிய ஆவணங்களை ஸ்கேன் செய்து JPEG வடிவத்தில் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி கொடுத்திருக்காங்க. அப்புறம் கண்டிப்பா உங்க எமிக்ஸ் நம்பர் இருக்கணும். எமிக்ஸ் நம்பர் உங்க டிசில இருக்கும் அல்லது ஸ்கூல் ஐடியில இருக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு விண்ணப்பிப்பதற்காக தேவைப்படும். சரி, இனி விண்ணப்பிப்பதற்காக அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆயிருச்சு. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக உங்க வேலிட் இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்க மொபைல் நம்பர், அப்புறம் நீங்க ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒரு ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் லாகின் பண்றதுக்காக இந்த பாஸ்வேர்டு யூஸ் ஆகும். அதனால பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேண்டிடேட் நேம், விண்ணப்பதாரரின் பெயர் உங்க மார்க் ஷீட் அல்லது டிசில இருக்கிற மாதிரியே கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்காக கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துருச்சு. வெரிஃபை OTP சென்ட் டு யுவர் இமெயில் ஆர் மொபைல் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க மெயில் செக் பண்ணிக்கோங்க அல்லது உங்க SMS செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்ட் பண்ணிருப்பாங்க. OTP ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்திருக்காங்க. அப்புறம் கீழே OTP கொடுத்திருக்காங்க. உங்க மொபைல்ல அல்லது இமெயில் ஐடியில வந்திருக்கக்கூடிய OTP-ய இங்க என்டர் பண்ணிக்கோங்க. OTP என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. உடனே இந்த மாதிரி வந்துருச்சு. OTP வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி.
உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆயிருச்சு. இது 6 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் குவாலிஃபைடு இன்ஃபோ, அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் சாய்ஸ் செலக்ஷன், அப்புறம் ப்ரீவியூ, ஃபைனலா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு உங்க அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் கொடுத்துற வேண்டியதுதான். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. செகண்ட் குவாலிஃபிகேஷன் இன்ஃபோ டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும். பிரியாரிட்டி கேக்குறாங்க. நீங்கள் ஏதேனும் முன்னுரிமை கோருகிறீர்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ்களை நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கேண்டிடேட் அப்ளிகேஷன், கேண்டிடேட் பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் நேம், பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க, பிறந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வயது, தந்தை தாய் பாதுகாவலர் பெயர், தாயார் பெயர், ரிலிஜியன், கம்யூனிட்டி, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, நிரந்தர முகவரி எல்லாமே கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஜேபிஜி ஃபார்மேட்ல 50 கேபில இருந்து 100 கேபிக்குள்ளாடி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்திருக்காங்க. உங்க சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 10 to 20 கேபிக்குள்ளாடி இருக்கணும் உங்க சிக்னேச்சர். எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு 3வது ஸ்டெப் ஓபன் ஆகும், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். அதுல உங்க 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு தேறிய மதிப்பெண் சான்றிதழ், உங்க டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாய்ஸ் செலக்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்க கோர்ஸ், உங்க தொழிற்பயிற்சி நிலைய விவரங்கள் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அல்லது வேற எந்த மாவட்டத்திலேயாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள கோர்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பேஜ் வரும். நீங்க ஆன்லைன்ல 50 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் பே பண்ண மாதிரி இருக்கும். பேமெண்ட் முடிச்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா உங்க விண்ணப்பத்தை சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு டீடைல்ஸ் எல்லாமே, கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இணையதளத்திலே வெளியிடுவாங்க. உங்களுக்கு இமெயில் வழியாகவும் அல்லது SMS வழியாகவும் தகவல்களை தெரிவிப்பாங்க. ஆகவே 8ஆம் வகுப்பு தேறிய அல்லது 10ஆம் வகுப்பு தேறிய மாணவ மாணவிகள் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கைக்காக விண்ணப்பித்து பயனடையலாம். இந்த மாதிரி எளிய முறையில விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.